Hi friends, welcome to Hello Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தேங்காய் பாறை ஃபிஷ் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நியூவாக பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அதே மாதிரி என்னோடய வீடியோவுக்கு லைக் கொடுங்க. இப்போ இதோட தேங்காய் பாறையோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா குட் ஃபார் ஐஸ், குட் ஃபார் ஸ்கின், protect UVA damage, protect from cancer, prevent blood clots, prevent asthma in children, it control cholesterol. இப்போ இதை செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் பாறை மீன் வந்து ½ kg யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பீசஸ் வந்து இந்த சைஸில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து ஒரு 50 grams நான் ஆட் பண்ணுறேன். இதை குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணுறேன். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸில் ஒரு 8 நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி வந்து ஒரு 3 நம்பர், அதையும் சாப் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட வந்து கருவேப்பிலை ஃபியூ ஆட் பண்ணுறேன். ரெட் சில்லி பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். தனியா வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மஞ்சள் வந்து ஒரு ½ டீஸ்பூன். இப்போ இதை எல்லாத்தையுமே வந்து நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அரைச்சி எடுக்க போகிறேன். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இப்போ வறுக்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீரகம் ஒரு ½ டீஸ்பூனும் வெந்தயம் ஒரு ½ டீஸ்பூன் வந்து லைட்டாக நான் வறுத்து எடுத்துக்கிறேன் ஒரு 1 மினிட்க்கு. இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துடணும். இதை வந்து நான் வந்து பவுட்ரு பண்ணி இடித்து எடுத்துக்க போகிறேன். நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வெந்தயம் ஒரு ½ டீஸ்பூன், சீரகம் ஒரு ½ டீஸ்பூன், மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன், அப்புறம் கடுகு வந்து ஒரு ½ டீஸ்பூன். இப்போ அதே மாதிரி பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் நடுவில் மட்டும், அதே 2 நம்பர் ஆட் பண்ணுறேன். பூண்டு வந்து ஒரு 4 நம்பர் கொஞ்சம் நசுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடணும். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் வதக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இது கூட வந்து நம்ம கருவேப்பிலை ஃபியூ ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை குக் பண்ணணும். இப்போ வந்து அரைச்ச இந்த பேஸ்ட்டை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை ஒரு 2 to 3 minutes நம்ம நல்லா குக் பண்ணணும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா புளி கரைச்ச தண்ணி, புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைம் சைஸ்க்கு நான் எடுத்திருக்கேன். அதை இப்படி கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து 300 ml மிக்ஸ் பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் ஒரு 150 ml ஆட் பண்ணிக்கிட்டு சால்ட் வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். திக்னஸ் வந்து ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சால்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, வேணும்னா போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா குக் ஆகி பபிள்ஸ் வர நேரத்தில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இந்த மீனை வந்து நம்ம இதில் ட்ராப் பண்ணிடலாம். இது நல்லா பபிள்ஸ் வந்த உடனே நீங்கள் போடுங்க. அப்போ தான் அந்த மசாலா ஸ்மெல் எல்லாம் வந்து நல்லா குக் ஆகி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இடித்த இந்த சீரகமும் வெந்தய பவுடரை இதோட நம்ம ஆட் பண்ணிக்கணும். இந்த வறுத்து ஆட் பண்ணியிருக்கேன், வறுத்து இடித்து போட்டிருக்கேன். அந்த பவுடரை இப்போ ஆட் பண்ணணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இல்லை ரொம்ப மிக்ஸ் பண்ணோன்னா மீன் வந்து உடைய ஆரம்பிச்சிரும். அப்புறம் இதை வந்து டேஸ்ட் உப்பு மட்டும் பார்த்துட்டு இதை ஒரு 10 minutes லோ ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். இது பாருங்கள், ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி ஆயில் கண்டென்ட்லாம் வெளியே வந்துடும். லாஸ்ட்டில் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து இது ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மீன் வந்து நல்லா குக் ஆகிருக்கு, இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒயிட் ரைஸோட ஹாட்டாக சர்வ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் ஐட்டம், தோசை, ஆப்பம், இட்லி, இதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.